Hi student, good morning. Next 12th chapter போயிடலாம். நல்லா தெளிவாக கவனிக்கோங்க. 12th chapterல எது 2 mark 3 mark. Okay. Chapter 12. Discrete mathematics. Okay. Discrete mathematics. சார் இதெல்லாம் நீங்கள் லைன் பை லைனாக தான் படிக்க சொன்னீங்க. பட் இருந்தாலும் நான் 2 மார்க் 3 மார்க் எதுங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாமே பார்த்துக்கோங்க. எது 2 மார்க்கில் கேட்பான், எது 3 மார்க்கில் கேட்பான். ஓகே, எக்ஸசைஸ் 12.1 கொஸ்டின் நம்பர் 4 2 1 சப்ஸ்டிஷன் நம்பர் 2. ஓகே, எக்ஸசைஸ் 12.2 question number 6 la first substitution, fourth substitution. Okay, next example 12.13 12.18. ஓகே, இதில் கொஞ்சம் தியரமும் பார்க்கணும். தியரம் ஏதாவது ஒன்று கேட்டுருவோம். ஓகே, தியரம் 12.1 கேட்கலாம். ஓகே, அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான தியரம். 12.1 பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இதே சாப்டரில் 3 மார்க்ஸ். சார் இதில் இருக்கிறதே 2 எக்ஸசைஸ் தான் சார் இருக்குது. லைன் பை லைனாக படிச்சுக்கோங்க சார், அதுதான் சார் உங்களுக்கு பெஸ்ட்டு. நான் சொல்லிடுறேன். ஓகே, அதுலேயே செலக்டிவ்லாம் கேட்கக்கூடாது. எக்ஸசைஸ் 12.2 கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 10, கொஷின் நம்பர் 7, கொஷின் நம்பர் 14, 9ல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிஷன், 6ல் தேர்ட் சப்ஸ்டிஷன். Okay, exercise 12.1. okay, question number 10 la first substitution, question number 5 la first substitution, question number 3. அடுத்தது example. எதெல்லாம் சார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 12.6 12.17 12.8 12.6 12.16 12.18 12.18. ஓகே, அடுத்தது 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சார் 5 மார்க்கு? சாப்டர் 12ல் எது சார் 5 மார்க்கில் கேட்பாங்க? நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ். எக்ஸசைஸ் 12.1 கொஸ்டின் நம்பர் 5, 9, 10. Okay, next exercise 12.2 question number 13, 15, 7th la third substitution. Okay, next example 12.4 12.7 12.9 12.10. okay, 12.2 12.3 12.8 12.19. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் எது தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப சின்ன சாப்டரு. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்? ரொம்ப சின்ன சாப்டரு, எல்லாமே தான் படிக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு ட்ரூத் டேபிள் கிடச்சிதுன்னா லக்கு. ஏதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதை ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை. கிரியேட்டிவ் கேட்க வாய்ப்பு அதிகம் இதில். ஓகே, வருஷம் ட்ரூத் டேபிள் தான் வருது. இந்த வருஷம் பார்ப்போம். ட்ரூத் டேபிளே வந்ததுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஜாக் பேட் அடித்த மாதிரி தான். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா தெளிவாக படிச்சுவாங்க. 12th சாப்டர் லைன் பை லைனாக படிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் எது 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. 12th சாப்டரில் எக்காரணத்தை கொண்டு எதையும் விடக்கூடாது. ஏன்னா இருக்கிறதே 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், 11th சாப்டர் மாதிரி தான். 5 மார்க்கில் கேட்டான் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்கில் இருக்காது. 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டான் அப்படின்னா 5 மார்க்கில் இருக்காது. ஓகே, அது 12th சாப்டர் பொறுத்தளவு ஏதாவது ஒரு ட்ரூத் டேபிள் வந்துட்டு தான் இருக்குது. 5 மார்க்கில் இல்லைன்னா 3 மார்க்ஸ். புரியுதுங்களா?
அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்லேயும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கெய்லிஸ் டேபிளில் அடிஷன் மாடுலோ மல்டிப்ளிகேஷன் மாடுலோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து 5 மார்க் வரும். வெறும் எக்ஸசைஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே, எதுக்காக சொல்கிறேன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபேவரட்டாக தான் கொஷின் பேப்பர் எடுப்பான். ஏன்னா யாருமே ஃபெயில் ஆகிற மாதிரி கொஷின் பேப்பர் எடுக்க மாட்டான், ஈஸியாக தான் எடுப்பான். அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ. சாப்டர் வைஸ் 12 சாப்டருக்கு உண்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே மென்ஷன் பண்ணி நான் சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து நல்லா தெளிவாக படிச்சுக்குவாங்க. பப்ளிக்கில் எல்லாருமே முழு மதிப்பெண் வாங்கிறதுக்கான வாழ்த்துக்கள் +2 ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ. முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.